கடவுள் நம்பிக்கை இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க ஒவ்வொருத்தரும் மத்த 2 பேருடைய கடவுளையும் ஏத்துப்பீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை. நீங்க? இந்து கடவுள்களும் அதன் அவதாரங்களும் அதன் வழிபாடுகளின் மீது தான் எங்களுக்கு நம்பிக்கை. மத்த எந்த கடவுளின் மீதும் நம்பிக்கை இல்ல. கர்த்தர் மட்டுமே இருக்கிறார், அவரே வல்லவர். கடவுள் இருக்குதுன்னு நம்புற நீங்களே மத்த 2 பேரோட கடவுளை ஏத்துக்க மறுக்கிறீங்க, இல்லங்கிறீங்க. நான் உங்க 3 பேர் கடவுளுமே இல்லங்கிற, அவ்வளவுதானே? அதனாலதான் கடவுளை பரப்புற மதமே தேவையில்லைன்னு சொல்றேன். ஐயா, புரியாம பேசுறீங்க. மிருகத்தன்மை உள்ள மனிதர்களை திருத்துவதற்காகத்தான் ஆண்டவர் சில தெய்வத்தன்மை உள்ள மகான்களை படைத்தார். அந்த தெய்வத்தன்மை உள்ள மகான்கள் இந்த மனிதர்களை திருத்துவதற்காகத்தான் மதங்களை படைத்தார். கோடிக்கணக்கான மனிதர்களை மிருகத்தன்மையோட படைச்சிட்டு அவங்களை திருத்துறதுக்காக ஒரு சிலரை மட்டும் தெய்வத்தன்மையோட படைச்ச கடவுள் ஏன் எல்லாரையுமே தெய்வத்தன்மையோட படைச்சிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஒரு வேளைக்கு 2 வேளை செய்யற கடவுள் என்ன? இல்லன்னா முன் யோசனை இல்லாதவனா? மதம் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் கடவுளால் உருவாக்கப்பட்டது. மனிதர்களுக்கு நல்லதா? ஐயா, மனிதனையே பிறப்பால உயர்ந்தவன் தாண்டவன் 4 ஜாதியா பிரிச்சுதான் அவங்க மதம். அதுதான் இன்னைக்கு 4000 ஜாதியா வளர்ந்து நிக்குது. நாளைக்கு 4 லட்சம் ஜாதியாவும் மாறப்போகுது. இந்த நாட்டுடைய